அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம். இப்போ ஒரு கேள்வி சிவரஞ்சனி கேட்டிருந்தாங்க. முதல்ல தியானம் ஃபர்ஸ்ட் பழகணுமா இல்லை மூச்சு பயிற்சி பழகணுமா, எது முதல்ல பழகணும் நாம அப்படின்னு. தியானம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம எண்ணங்கள் இல்லாமல் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் எண்ணங்கள் குறைந்து குறைந்து ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் அதிகமான அளவில் ஒரு கேப் விழுகும்போது நமக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அமைதி தானா நடக்கும். அதுக்கு பேர் தான் தியானம். இது தியானத்தை நாம பண்ண முடியாது, அது தானா நமக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா அது நடக்கிறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும். நம்ம ஒரு தனியா அமைதியாக அமர்ந்து நம்ம மூச்சையே கவனிக்கும் பொழுது அமைதியா உட்கார்ந்துருந்தோம்னாலே போதும். எதையும் உள்ள ஓடுற எதையுமே எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்களை நாம அடக்கணும்னு நினைக்கவும் கூடாது, அது பின்னாடி தொடரவும் கூடாது, அதை கட் பண்ணவும் கூடாது. எப்படி சினிமாவை நம்ம சினிமா தேட்டரில் போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு லவ் சீன் வருது, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதை அதுவே ஓடிட்டே இருக்கட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படின்னா அது அப்படி நடக்காது. டைரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ 3 நிமிஷம் ஓடுதுன்னா அந்த 3 நிமிஷம் தான் அது ஓடும், அப்புறம் வேற சீன் வந்துடும். அதே போல் அப்போ நம்ம அதை நீட்டிக்க முடியாது இல்லையா, நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் ஒரு ஃபைட் சீன் வருது, நமக்கு அது பிடிக்கல, அப்போ இந்த சீனே வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அதில் போய் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. அது ஒரு 7 நிமிஷம் வருதுன்னா அது 7 நிமிஷம் வந்துதான் ஆகும். அது போல் ஒரு சாட்சியாக நம்ம உட்காந்து பார்ப்போம். அதான் இந்த சாட்சியாக உட்காந்து பார்க்குறது அப்படின்னா என்னென்னா, வெறுமனே நம்ம அதை தொடராமல் அது கூடயே போயிட்டு அது பிடிக்குது பிடிக்கலைங்கிற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு அதை கட் பண்ணாமல் தொடராமல் அப்படியே பார்ப்போம். நம்ம சாட்சியாக உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோதான். அது போல் இந்த மனதை நாம் சாட்சியாக அப்படியே பார்க்கணும். நம்ம உட்காந்துட்டு நம்மளை நாமே இந்த மூச்சு எப்படி நமக்குள்ளே ஓடுது, மனதில் என்னென்ன எண்ணங்கள் வருது போகுது, அப்படியே சாட்சியாக அமைதியாக உட்காந்து நம்மளையே பார்க்க ஒரு குழந்தை சேட்டை பண்ணுற குழந்தைய நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் அதை அதிகமாக பண்ணும். அது போல தான் இந்த மனமும். நம்ம எண்ணங்களே வரக்கூடாது, என்ன நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கோம், நம்ம தியானத்துக்கு முன்னாடியாவது உட்கார்றதுக்கு முன்னாடியாவது நமக்கு ஒரு 10 எண்ணம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ தியானத்தில் அமர்ந்த பிறகு நமக்கு எத்தனை வருஷத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, கண்ண மூடி உட்காந்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கூட நினைக்க வேண்டாம், நம்ம எண்ணங்கள் அது பாட்டுக்கு வரட்டும். நம்ம அதை அடக்க நினைச்சோன்னா அது கூட கொஞ்சம் வரும். அதனால எண்ணங்கள் வருவது வரட்டும், அதை நம்ம தொடராமல் தடுக்காமல் ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளேருந்து கிளம்புற அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கம்மியாக ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கேப் அதிகமாகும். அப்படி கேப் அதிகமாகும் பொழுது நமக்குள்ள ஒன்று நடக்கும். இந்த பிரபஞ்சமும் நாமும் அந்த நிலையில நம்ம ஒன்றிணைவோம். அதுதான் தியானம். இந்த தியானத்தை நாம பழகும்போதே மூச்சும் தானா நம்ம பழகிக்கிட்டு தான் இருப்போம். அதுக்குன்னு நம்ம தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா மூச்சு பயிற்சிகள் தனியா இருக்கு. நம்ம அந்த மூச்சு பயிற்சிகள் பண்ணியும் இந்த தியானத்துக்குள்ள நம்ம சீக்கிரமா போறதுக்கு ஒரு வழிவகை பண்ண முடியும். ஏன்னா மூச்சுக்கும் எண்ணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, மனதுக்கும். எந்த அளவுக்கு மூச்சு அடங்கி சுவாசம் ரொம்ப அடங்கி மெதுவாக ஓட ஆரம்பிக்கணும், அந்த அளவுக்கு எண்ணங்கள் கம்மியாக வரும். நம்ம அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நம்மளே பார்த்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி நம்ம வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த முடியும். அதனால மூச்சு பயிற்சிகளை நாம் பழகி கொண்டு தியானத்துக்குள்ள போகும்போது தியானம் சீக்கிரமா வரும் நமக்கு. இல்லை நான் தியானமும் பண்றேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த தியான நிலைக்குள்ள நம்ம போறதுக்கு. ஸோ மூச்சு பயிற்சிகள் கொஞ்சம் பழகிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது.
அது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் நமக்குள்ள கபம் அதிகமாகி சூடு அதிகமாகி நமக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்தா உள்ள உடலில் வேறு ஏதாவது உபாதைகள் இருக்கும்போது நமக்கு மூச்சு வந்து முதல்ல சரியாக போகாது. அப்படி மூச்சு சரியாக போகலைனாலே உடல்களில் பலவிதமான நம்ம உடலில் வந்து பிரச்சனைகள் இருக்கும், வலி வேதனைகள் இருக்கும். ஸோ நம்ம உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அமைதியாக உட்காரவே முடியாது முதல்ல. அதனால் மூச்சை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு நம்ம அமர்ந்தோம் அப்படின்னா தியானம் வந்து இலகுவாக நமக்கு சீக்கிரமாகவே நம்ம அந்த தியானத்துக்குள்ளே போக முடியும். நன்றி.